எவ்வளோ சும்மாங்களே நீங்கள் பார்க்கணும் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ எனக்கு எப்படி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பாரா கேம்ப் சொல்லிட்டு அது அந்த மீனிங் இல்லை. ஆக்சுவலி இந்த கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேமராவில் தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு குடோன் இருக்குது, நம்ம போவோம். அந்த குடோனில் நம்ம ஆளுங்க வந்து என்னாச்சு ரிப்போர்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்கள தேடி நம்ம போவோம். ஸோ அப்படியே அங்கே ஒரு பராநாமல் ஆக்டிவிட்டி நாங்கள் நடக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருப்போம். நம்ம கையில் வேறு கன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு கேம்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம உள்ளே வந்தாச்சு. இந்த கேம் ஆக்சுவலி வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னடா சொல்கிற அப்படி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் உள்ளே போய் இப்போ தெரிஞ்சுப்பீங்க. என்னென்னா இது வந்து ஒரு பராநார்மல் கேமை சொல்ல முடியாது, ஒரு ஹாரர் கேமை சொல்ல முடியாது. டெரிஃபைங் தரோம் ஒரு கேம். டெரிஃபைரிங்னா மீன்ஸ் எப்படின்னா ஒரு பயம் கொடுத்துற மாதிரி ஹாரர் கேம் மாதிரி, ஆனால் ஹாரர் கேம் இல்லை அந்த மாதிரிலாம். நம்ம இந்த கேம் நான் ஃபுல்லாக ஸ்டோரி, இது என்ன ஸ்டோரினா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தேடி நம்ம வருவோம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து இங்கே ஒரு மிஷினுக்காக வருவாங்க, ஒரு ஃபைல் கொலெக்ட் பண்ண. ஸோ அந்த ஃபைலு கொலெக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதை. ஆனால் அவங்க ஃபைலு கொலெக்ட் பண்ணது முன்னக்கே மறுப நம்பராக காண போயிடுவாங்க. ஸோ எதனால் காண போனாங்க சொல்லிட்டு தான் நம்மளை அனுப்புவாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்பாண்டே பண்ணல, நீ போய் பார்த்துட்டு வா சொல்லிட்டு நம்மளை அனுப்பிச்சாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இங்கே என்ன நடக்குது ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம போயிட்டுருக்கோம்லாம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, நம்ம ஃபைல் எடுத்தோமா எடுக்கலையா சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுவும் கடைசியில் வந்து பங்கமான சீன் நடக்கும். அதை நான் இறந்தே போயிடுவேன் அந்த சீனில். ஏன்னா அவ்வளோ கொசோன்னு வருதுங்க. எனக்கு எந்த பக்கெட்டு போகிறதுனே தெரியல. அதுவும் இந்த சவுண்டு, இந்த சவுண்டுக்கு நான் பயந்தே போய்ட்டு சரியா. செம்மையாக இருந்துச்சு இந்த சவுண்டு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமு ரோப்ளாக்ஸில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த கேம், இன்னும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவ்யூ இன்னும் கூட கொடுத்ததாக நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த கேம் நான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட இதுக்கு நான் இருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டெலாம் சொன்னாங்க, டி வேணாண்டா இந்த கேம் என்ன கான்செப்ட் தெரியல, கேம் உள்ள வேறு கேம் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன தான் சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணேன். ஆனால் சீரியஸ்லி வெறியாக இருக்குது கேஸ் இந்த கேமு. ஸோ அதான் இந்த கேம் பார்ட் 1 நான் இப்போ போடுறேன். ஏன்னா பார்ட் 2 வந்து நான் கூடிய சீக்கிரம் இந்த ஃப்ரெண்டோட விளாண்டு போடுறேன். ஏன்னா கடைசியில் தான் இறந்துருப்பேன். கடைசி முடிச்சால் தான் என்ன பங்கமான சீன் நடக்குது தான் தெரியும். ஸோ அதான் கடைசி வந்து என்ன நடக்க போகிறது இல்லை, அது முடிச்சிட்ட பிறகு என்னென்ன வர போகிறது இல்லை. ஸோ அதனால வந்து நான் பார்ட் 2 வந்து ஃப்ரெண்டோட விளாண்டு போடுறேன். ஏன்னா அது பார்ட் 1 எனக்கு கஷ்டமாச்சு, இதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. போக போக எனக்கு கஷ்டமாச்சு. போக போகனா நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த கடைசி எண்டிங் மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து எங்கே வந்துட்டேன்னா இந்த இது என்னோட போய் பார்த்தேன் நான் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒன்றும் இல்லை. நானும் ஃபஸ்ட்டு மொதல் ஃப்ரெண்டோட அளவுக்கு அந்த இடத்துலலாம் பூந்து பார்த்தேன். ஒன்றும் இல்லை சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் இப்போ எந்த காலத்துல இது ஆக்சுவலி ரொம்ப இருட்டாக இருக்குது இந்த கேமு. நான் வந்து நானே இடத்துல கண்ணு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து எனக்கே கண்ணு தெரிஞ்சு அங்கே இங்கே இருக்குன்னு. நீங்கள் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணி அப்படிங்கிறேன், செவுத்தில் ஏதோ ஒட்டி இருந்துச்சு சோப்பு கலரில், அதாவது ஆரஞ்சு கலரெல்லாம் பார்த்துட்டுமே எனக்கு அது வேற ஒன்றும் இல்லை, அது ஸ்பைடர் கைஸ். அது எனக்கே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் விளாடுக்க ஃப்ரெண்டோட விளாடுக்கும் மாதிரி அறிவுறுப்பாச்சு, ஐ மீன் புல்லாச்சுங்களா. ஸோ இங்கே வந்து லொக்கேட் டேமோ வந்து இங்கே ஆமோ இருக்குது சொல்லிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த கதவுக்கு வந்து 3 ஜென்ரேட்டர் தேவை, இந்த கதவு ஓப்பன் ஆக. ஸோ இப்போ நம்ம 3 ஜென்ரேட்டர் தேடி போகணும். இப்போ தான் இன்னும் சத்தம் கேட்குது. அதாவது இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெண்டுக்குள்ள விளாடுறது என்னன்னு தெரில. இது என்ன இலவிடான்னு தெரில. நாங்கள் இறந்துட்டோம் இந்த இடத்துல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸில் இறந்துட்டோம். அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வேறு இடத்துக்கு போகலான்னு. அது இப்போ இந்த கட்டத்தில் எனக்கு இப்போ நான் குச்சி எடுத்து அடிச்சிருப்பேன். எதுக்கு எடுத்தீங்க, எனக்கு ஆமை முடிஞ்சுக்கிட்டுது. நானும் சுடுற ஆமை வரல, பயத்தில் என்ன பண்ணேன், குச்சி எடுத்து அடிச்சிட்டேன், செத்துருச்சது. இப்போ ஆமோ 2 3 ஏதோ கலெக்ட் பண்ணேன். போயிட்டு ஜென்ரேட்டர் தேடணும் அந்த மாதிரி. ஸோ இந்த சீன் கட் பண்ண நான் ஜென்ரேட்டரை இப்போ நான் ஆன் பண்ணுறேன், இது காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், இது வந்து கடைசி ஜென்ரேட்டர். நான் இந்த மாதிரி ஃபியூல் ஊற்றுறேன். ஒரு ஜென்ரேட்டர் ஃபியூல் ஊற்றுறேன், 2வது ஜென்ரேட்டர் ஃபியூல் ஊற்றுறேன். 3வது ஜென்ரேட்டருங்கிறது சுற்றி தேடக்கூட தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இது தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 3வது ஜென்ரேட்டர் இன்னும் ஊற்றிட்டு நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போய்ட்டுருக்கோம். நான் ஏன் வந்து வந்த இடத்துக்கே வரேன்னா, நான் தான் சொல்லலையே இந்த கேம் எனக்கு இருட்டாக இருக்குது. ஸோ எனக்கு பிரைட்னஸ் ஏற்றி வச்சுட்டு கூட அப்போ இருட்டாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு கண்ணு தெரில.
ஸோ நான் எடிட்டில் நான் பிரைட்னஸ் ஏற்றி போடுறேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் நான் எங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கேம் விளாட்றப்போ சத்தியமாக தெரியல, அதனால தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஜென்ரேட்டர் தான் இந்த கதவு திறந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது போய் பார்ப்போம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் நான் சொன்னல ஒரு பெரிய பங்கமான சீன் நடக்கும் இந்த இடத்துல தான். நானும் ஃபஸ்ட்டு பயந்துட்டேன், என்னால் நடக்க போகுது இந்த சவுண்டுக்கும். நீங்கள் நடக்கிறங்க இந்த கேம். இப்போ இந்த ஒரு பிஜிஎம் வர பாருங்க, கேட் அவுட் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி இங்கே இருக்காத சொல்லிட்டு போட்டிருக்கு. யாரும் ரத்தத்தாலும் எழுந்திரிச்சிருக்கான். ஆனால் நம்ம ஃப்ரெண்டா இல்லை யாருன்னு தெரில. ஆனால் நம்ம கேங் மெம்பர்ஸ் காணோம். கேங் மெம்பர்ஸ்னால் வந்து நான் சொன்ன க்ரூ மேட்ஸ் இங்கே வந்தாங்க. ஃபைல்ஸ் இருக்க வந்தவங்க மாயமாக மறைஞ்சிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்க, ஃபைல்ஸ் எங்கே, அது தேடி தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ வந்த இடத்துல வாட் த ஹெல் மேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தியிருப்பான். அதாவது ஹீரோ நம்ம கத்தியிருப்போம் அந்த மாதிரி. இங்கே என்னதான் நடக்குது சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த மாதிரி. ஆனால் என்ன நடக்குது சத்தியமாக தெரில. அது என்னமோ இப்போ சொன்னாங்க, அது ஒரு சரி அது மாதிரி க்ரீச்சரா அப்படி தான் நினைக்கிறேன். க்ரீச்சர்னால் மிருகம், என்ன மாதிரி மிருகம்னு தெரில அது. ஆனால் அது மாதிரி சோப்பாக இருந்துச்சு. ஸோ அதில் ப்ளட்டு டெஸ்ட்டு நான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுமா என்னென்னு சரியாக தெரில. ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்ஸில் நம்ம ஒரு இடத்துல நிற்போம், கரெக்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது என்ன மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிருகத்தை பிடிச்சிட்டு அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அனைக்கும் வந்து நம்ம ஒன்று பிடிச்சிட்டு போகணுமா இதுலேருந்து இல்லை என்னன்னு தெரில. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட தான் தெரியும். இந்த கடைசி இந்த இடத்துல நம்ம மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட விளாட மட்டும் தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இது சாப்டர் 1 பார்க்கணும்ல எப்படின்னு. இது ஒரு ஹாரர் கேமாக சொல்ல முடியாது ஆக்சுவலி. ஏன்னா என் சேனல் லாஸ்ட்டாக போட்டது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என் சேனலில். இந்த மாதிரி ஒரு கிராண்ட்பா லேண்டு போட்டிருப்போம் ஹாரர் கேமில். இது வந்து ஹாரர் கேம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு போலீஸ் கேமு, ஆனால் ஒரு டெரிஃபையான கேமு. எல்லா கேம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம கேமரா ரெக்கார்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் இந்த கேம் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த கேமு. ஓகேலா, என்னை பொறுத்தவரைக்கும் ரேட்டிங் தரலாம். இது கீழே போக முடியும் ட்ரை பண்ணேன், அதெல்லாம் அப்படியே இருப்பேன். ஆனால் போக முடியல, சும்மா தான் வச்சுருக்கான் போட்டுட்டு மேலே ஏறிட்டு வரேன். எதுவும் பேசுவான், இதோ இங்கே டெலிபோர்ட் பண்ணி வச்சா டக்கு. நான் பயந்துட்டேன், என்னடா இது லேக் ஆச்சு வச்சா பயந்துட்டேன். அப்புறம் இது லேக் ஆகலை, அது அப்படி தான் அந்த கட்டத்துக்கு இதாக ஒன்று. ஸோ இங்கே என்னமோ கத்தம், இப்போ ஏதோ கட்டத்தில் கத்தம். நான் நிற்பேன் பாருங்க, எங்கே போகாது இங்கே தான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் கத்தது முருகா. ஸோ நான் தேடிட்டு இருக்கேன் எங்கே வருதுன்னு. இப்போ தான் நான் சாவேன் கைஸ். இந்த சீன் நான் காட்டணுமே, நீங்களே பாருங்களா. அண்டில் பை ஃப்ரம் கைஸ். வீடியோ முடிச்சிக்கல, நீங்கள் இந்த சீன் பாருங்கள். இதோட பட்டுவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன்.